வணக்கம். உடல் சார்ந்த ஒவ்வொரு நோய்க்கும் மனசு தான் காரணம் அப்படின்னு நிறைய அறிஞர்கள் சொல்லிட்டு வந்திருக்காங்க, ஞானிகளே சொல்லிட்டு வந்திருக்காங்க. அதை நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ள டீட்டெயிலாக போய் பார்த்தோம்னா, அந்த கேரக்டர்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போகலாம். ஒரு தனி மனிதனோட கேரக்டர் தான் அவனோட நோயை வர வைக்குது அப்படின்னு கொண்டு போகலாம். ஸோ மனசுன்றதை விட நம்ம கேரக்டர்ன்றதை டிஃபைன் பண்ணோம்னா பெட்டராக இருக்கும். ஸோ ஒவ்வொரு மனிதன்கிட்ட எந்த மாதிரி கேரக்டர் வந்தால் என்னென்ன நோய் வருது அப்படின்னு பார்க்குறப்ப, இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக அந்த டயபெட்டிக்கு எப்படி டெவலப் ஆகுது, கேரக்டர் மூலிமா எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக மனுஷங்கிட்ட 3 விஷயம் இருக்குது. என்ன இருக்குன்னா, டார்கெட், பர்ஃபெக்ஷன், எக்ஸ்பெக்டேஷன். இந்த 3மே எல்லா மனுஷங்கிட்டையும் இருக்குது. எல்லாருமே சின்ன சின்ன டார்கெட் வச்சிருக்க தான் செய்வாங்க. எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக பர்ஃபெக்டாக இருக்குன்னு நினைக்க தான் செய்வாங்க. எல்லாருக்கும் எக்ஸ்பெக்டேஷன் இருக்க தான் செய்யும். இந்த டார்கெட்டே ஓவர் டார்கெட்டடாக எப்போ பார்த்தாலும் இதை டார்கெட் பண்ணணும், அதை டார்கெட் பண்ணணும், இதை ஷெட்யூல் பண்ணணும், அதை ஷெட்யூல் பண்ணணும்னு எப்பயுமே நீங்கள் டார்கெட் ஓரியன்டாகவே இருக்கீங்க அப்படின்னா, உங்கள் மைண்டே எல்லாத்துக்கும் டக்குன்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகுனா, கண்டிப்பாக நீங்கள் வைக்கிற டார்கெட் எல்லாம் நடக்கணுன்ற அவசியம் இல்லை. அப்போ அது நடக்காதப்ப அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ் உங்களுக்குள்ளே கண்டிப்பாக க்ரியேட் ஆகும். அடுத்து பர்ஃபெக்ஷன்றது எல்லா மனுஷனும் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு தான் எதிர்பார்க்குறோம். ஆனால் சின்ன சின்ன பர்ஃபெக்ஷனை நம்ம பண்ணிகிட்டே இருக்கிறப்ப எவ்வளோ மேக்ஸிமம் பண்ண முடியுமோ அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு இடத்துல போயிட்டு ஒரு இடம் நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஹால், நீங்கள் இருக்கிற ஹால் நீட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, அதில் ஏதாவது சின்ன சின்ன இடைஞ்சல் இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ பர்ஃபெக்ஷனை ஒரு இடத்துல போயிட்டு இது இப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்த அக்செப்டன்ஸோடு அந்த பர்ஃபெக்ஷனை சில இடத்துல விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும். எக்ஸ்பெக்டேஷனாக நம்ம இதுதான் ஆகும், இப்படி தான் ஆகும்னு ஒரு கனவு எப்பவுமே நம்ம லைஃப்பில் இருக்கிறது வேணும் தான். ஆனால் அதே கனவு தப்பித்தவறி நடக்காமல் போனால் என்ன ஆகும்னு ஒரு எதிர்மறை கனவாக மாறக்கூடாது. அப்துல் கலாம் சொன்ன மாதிரி ஒரு நேர்மறை கனவாகவே அது இருக்கணும். ஆனால் அப்படி கனவு காண முடியலையே, கனவு காண்ற நம்மளால் முடியலையன்றது அப்படியே எதிர்மறை கனவாக ஆகி நம்மளையே அடிக்கக்கூடாது. சரி, இதனால எப்படி டயபெட்டிக் வருது? இப்போ எப்படி நீங்கள் இதெல்லாம் ஓவராக இருக்கிறப்ப உங்களுக்கே தெரியாமல் ஒரு இன்செக்யூரிட்டி க்ரியேட் ஆகும். அந்த இன்செக்யூரிட்டியில் தான் டயபெட்டிஸ் ஸ்டார்ட் ஆகுது. இதெல்லாம் எதுவுமே நடக்கலையே அப்படின்றப்ப ஒரு இன்செக்யூரிட்டி மைண்டு க்ரியேட் ஆகுதா இல்லைங்களா? அந்த இன்செக்யூரிட்டி மைண்டு தான் நமக்குள்ளே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் ஆகும். அந்த பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு தான் நமக்குள்ளே ஒரு ஹங்கரை க்ரியேட் பண்ணும். அதில் தான் நிறைய பசி எடுக்கும், நிறைய சாப்பிடுவோம். ஸோ இப்போ நிறைய பேர் சாப்பிட்றது ஸ்ட்ரெஸ்ஸுக்காக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னெல்லாம் பசிக்காக சாப்பிட்றது போய், பிடிச்சதுக்காக சாப்பிட்றது போய், இப்போ ஸ்ட்ரெஸ்ஸுக்காக நிறைய பேர் சாப்பிட்டுருக்காங்க. ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு சாப்பிடணும். அந்த ஸ்ட்ரெஸ் எங்கேருந்து வந்தது? அந்த ஸ்ட்ரெஸ்ஸு இன்செக்யூரிட்டி மைண்ட்லேருந்து வந்தது. அந்த இன்செக்யூரிட்டி மைண்ட் எங்கேருந்து வந்தது? நான் சொன்ன 3 விஷயங்கள்லேருந்து வந்தது. ஸோ நிறைய இடங்களில் விட்டு கொடுக்கறதுனால இந்த இன்செக்யூரிட்டி மைண்டு ஏற்படாமல் பார்த்துக்கலாம். இந்த இன்செக்யூரிட்டி மைண்டு ஏற்படாமல் இருக்குன்னா நம்மக்கிட்ட நிறைவுத்தன்மை வேணும். நிறைய விஷயங்கள் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம மனசளவில் நிறைவாக இருந்தோம்னாவே நம்மக்கிட்ட மேக்ஸிமம் நம்ம எல்லா விஷயத்தையும் ஒத்துக்கிட்டு நிறைவாக இருப்போம். நிறைவாக இருந்தாவே இந்த இன்செக்யூரிட்டி மைண்டு வராது, ஸ்ட்ரெஸ்ஸு வராது. சரி, அதையே மீறி இன்செக்யூரிட்டி மைண்டு வந்துருச்சு சார், இப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, அந்த இன்செக்யூரிட்டி மைண்டை உடைக்கிறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது. என்ன விஷயம்னா, 2 விஷயங்கள். சம்பந்தமே இல்லாமல் உங்களுக்கும் அவனுக்கும் தொடர்பில்லாத சில மனிதர்களுக்கு திடீர்னு போய் ஏதாவது சின்ன சின்ன உதவிகள் பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு உதவி பண்ணால் போதும். உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்ற விஷயம் இல்லை. ரோட்டில் ஒருத்தர் பிச்சை எடுத்துகிட்டு இருப்பார், அவங்களுக்கும் உங்களுக்கு சம்மந்தமே இல்லை. டக்குன்னு அவங்ககிட்ட போய் திடீர்னு மனசில் தோணும், அவனுக்கு ஒரு 10 ரூபா கொடுத்தா நல்லா இருக்குமான்னு தோணும். டக்குன்னு 10 ரூபாய் கொடுத்துடணும். அந்த மாதிரி உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு நபர்களுக்கு நீங்கள் டக்குன்னு சின்ன சின்ன உதவிகள் செய்கிறப்ப அதில் உங்கள் மைண்டு கொஞ்சம் விசாலமாகும். அது கொஞ்சம் இன்செக்யூரிட்டி மைண்டை உடைக்கும். ஏன்னா இன்செக்யூரிட்டியாக இருக்கிற ஒருத்தருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறப்ப அந்த இன்செக்யூரிட்டி மைண்டு உங்களுக்குள்ளே உடைக்கும். இதுதான் ஒரு உங்களுக்குள்ளே ஒரு ஆட்டோவாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது, இந்த இன்செக்யூரிட்டி மைண்டை மேக்ஸிமம் ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் காலி பண்ணணும்னா அது ஒரு மிகப்பெரிய டூல் இருக்குது. என்ன டூல்னா, நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் ரொம்ப ப்ராடாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை, ரொம்ப ஷார்ட்டாக இருக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள் ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி மத்தியானம் ஒரு டீ சாப்பிட்ணும், இன்றைக்கி மத்தியானம் ஒரு லஞ்ச் சாப்பிட்ணும். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களாக நினைக்கணும். உங்கள் லைஃப்பில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் சின்ன சின்ன நிகழ்வுகள் நினச்சி அதில் போய் சந்தோஷப்படணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் போய் டீ தான் சாப்பிட போகிறீங்கன்னா, நான் டீ சாப்பிட போகிறேன்னு போய் டீ சாப்பிட்ட பிறகு அந்த டீ சாப்பிட்டதுக்கு ஒரு நிறைவை ஏற்படுத்தும். அந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன நிகழ்வையும் உள்ளேயும் ஒரு நிறைவை நீங்கள் உணரணும். நான் கோடிக்கணக்கில் பெரிய பங்களா கட்டிட்டா தான் சார் நிறைவாக இருப்பேன், பெரிய கார் வாங்கினா தான் சார் நிறைவாக இருப்பேன் அப்படின்றதில்ல. ஸோ உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நீங்கள் நிறைவாக நன்றி சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த நிறைவுத்தன்மை உங்கள் இன்செக்யூரிட்டி மைண்டை சுத்தமாக காணாமல் போயிடும்.
ஸோ அந்த நிறைவுத்தன்மை எப்படி வரும்னா அந்த நன்றி பாராட்டுறதல் தான் வரும். ஸோ நன்றி உணர்வு தான் அந்த இன்செக்யூரிட்டி மைண்டை அடிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம். இந்த நன்றி உணர்வை நீங்கள் மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் பயன்படுத்தலாம். உங்களுக்கு அடுத்த வேளை நீங்கள் சாப்பிட்டதுக்கு நன்றி சொல்லலாம், அடுத்த வேளை டீ சாப்பிட்றதுக்கு நன்றி சொல்லலாம், ஒரு இடத்துக்கு போனதுக்கு நன்றி சொல்லலாம், அந்த அன்னைக்கு நைட்டு சீக்கிரமே படுக்க போனதுக்கு நன்றி சொல்லலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் நன்றி உணர்வை வெளிப்படுத்திகிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட இன்செக்யூரிட்டி மைண்ட் உங்கள் உடம்புலேருந்து டோட்டலாக காணாமல் போயிடும். ஸோ டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு கேரக்டரில் ஒரு மிகப்பெரிய சேஞ்சை க்ரியேட் பண்ணி டயபெட்டிக்கை நல்லா கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னா அதுக்கு மருந்து சொல்கிறதுக்கு, அதுக்கு அட்வைஸ் சொல்கிறதுக்கு 1000 விஷயங்கள் இருக்குது, யூடியூப்லேயே இருக்குது. நீங்கள் கேரக்டர் லெவலில் ஒன்று பண்ணணும் அப்படின்னா எதிர்பாராமல் நிறைய பேருக்கு உதவி செய்யணும். எதிர்பாராத உதவிகள் அதுதான் அந்த இன்செக்யூரிட்டி மைண்ட் அடிக்கணும். அடுத்தது சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நன்றி பாராட்டி நிறைவாக உங்களுக்குள்ளே உணரணும். நன்றி பாராட்டுறது முக்கியம் இல்லை, நன்றி சொல்கிறது தேங்க்ஸ் சும்மா வாயில் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அந்த நன்றி சொல்கிறது மூலிமா உங்களுக்குள்ளே ஒரு நிறைவை உணரணும். இந்த 2 விஷயத்த நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்குள்ளே அந்த இன்செக்யூரிட்டி மைண்டு காணாமல் போகும், அந்த ஹங்கர் காணாமல் போகும். ஹங்கர் காணாமல் போனால் என்ன, கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறையும், டயபெட்டிக் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோலுக்கு வரும். ஸோ இது ஒரு சைக்காலஜிக்கல் அனலைசிஸ். ஒரு நம்ம கேரக்டரை மாற்றுறது மூலிமா நம்ம டிசீஸை கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோலுக்கு வரலாம். அதுக்காக இதை பண்ணிட்டா ஃபுல் டயபெட்டிக்கும் கண்ட்ரோல் ஆகிடுமா சார், பில்ஸே தேவையில்லையா சார்னு கேட்க வேண்டாம். இது ஒரு ஒன் அமங் தி வே இந்த டிசீஸை ஒரு லேட்ரல் திங்கிங்கில் ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்கான ஒரு ஒன் அமங் தி வே ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் டெஃபினட்டாக நிறைய ஃபீட்பேக் வரும், நிறைய பேர் உங்களோட ரிசல்ட்டை சொல்லுங்கள். இதன் மூலிமா கண்டிப்பாக உங்கள் உடல்நிலையை ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து டயபெட்டிக்கை நல்லா உங்களால் கண்ட்ரோலை வச்சுக்க முடியும் அப்படின்னு நம்புவோம். நன்றி, வணக்கம்.